Hi friends, இன்னைக்கு நம்ம ரெண்டு சிம்பிள் போனி ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். சேம் வீடியோவில் ரெண்டு போனி பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் லாங் ஹேர் இருக்கிற கிட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கெஸ்ட்டு மேக்கப் கேட்குறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் சேம் பஃப் ஹேர் ஸ்டைல் தான் இதுலேயும் வச்சுருக்கேன். ஸோ அதை ஜஸ்ட்டு நான் புல்லப் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே பஞ்சு வீட்டிலே எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை அகெயின் ஒரு வாட்டி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ரப்பர் பேண்டில் இந்த பக்கம் ஒரு ஹேர் பின்னும் இந்த பக்கம் ஒரு ஹேர் பின்னும் நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ண போகிறோம். பண்ணி இந்த மாதிரி கொண்டு வர போகிறோம். ஸோ ஹேர் பின், ரப்பர் பேண்ட், ஹேர் பின் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போது போனி டைட் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ரப்பர் பேண்ட்ஸ் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குன்னு தெரியாது இல்லையா. ஸோ டென்ஸ் நிறைய இருக்கிற ஹேர் ரப்பர் பேண்ட் போடுறப்பவே நிறைய பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதனால் இந்த பஞ்ச் மாடல் யூஸ் பண்ணுறோம். இது டிஃபால்ட்டாகவே அமேசான்லேயே நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ என்கிட்ட அது ஸ்டாக் இல்லைங்கிறனால நான் வீட்லேயே அது பண்ணியிருக்கேன். ஸோ போனியோட ஒன் சைடு இந்த ஹேர் பின்னை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் அப்படி இழுத்துட்டு ஒரு 2 ரோல் பண்ணணும். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே போட்டிருக்கேன். ஸோ அகெயின் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ டெஃபினட்டாக நம்ம போனி செம்ம டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். போனி ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு போனி ரொம்ப ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஹேர் ஸ்டைலே பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ பண்ண போகிற ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஈஸி. ஸோ இங்கே நம்ம போனி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பீட்ஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்மக்கிட்ட ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா ஸ்டோன்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ இதை அப்படியே இவ்வளோ தூரத்துக்கு இழுத்துட்டு இங்கே ஒரு ரப்பர் பேண்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் லாங் ஹேர்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம அதை புல் பண்ணி விட்டோம். அவ்வளோதாங்க. சும்மா ஒரு 2 ஃபிங்கரை வச்சு கொஞ்சம் ஹேராக எடுத்து விட்டாலே நமக்கு அது பால் மாதிரி வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி இது. ஸோ லைட்டாக கோம் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோம் பண்ணுறது ஸ்டார்டிங்கே நீங்கள் ஹேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு நீட்டாக இருக்கும். ஸோ கோம் பண்ணுறப்போ இது வெளியில் வராமல் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ப்ரே யூஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ நான் செகண்ட் வந்துட்டேன். ஸோ செகண்ட் போனியும் சேம் இதே மாதிரி நான் புல் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இங்கே ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. இப்போ இன்னொன்றும் பண்ண போகிறேன். தேர்டு ஸோ இது தேர்ட் மெத்தட். ஸோ தேர்டையுமே இப்படி புல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைல் இது. ஸோ ஃப்ளவர் இருந்துச்சுன்னா ஃப்ளவரு, இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பீட்ஸே நம்மளுடைய ஒவ்வொரு இதுக்கும் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு போனி ஹேர் ஸ்டைல். செகண்ட் போனி ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். ஸோ சேம் இன்னொரு வாட்டி நான் போனி டெயில் டைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒன் சைடு ஹேர் பின்னை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதை 2 டைம் ரொட்டேட் பண்ணுறோம். தென் இதுக்கு கீழே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு போனி ஃபிக்ஸ்டாக டைட்டாக கிடச்சிடும். தென் லைட்டாக கோம் பண்ணிவிட்டு இதை 2 பார்ட்டிஷனாக டிவைட் பண்ணிக்கணும். ஸோ அந்த போனியை இப்படி 2 நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மேல் பார்ட், இது கீழ் பார்ட், 2 பார்ட் இருக்குது. ஸோ 2 பார்ட்லேயுமே ஈக்குவலி ஹேர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இதில் கம்மி, கொஞ்சம் இதில் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் ஹேர் நமக்கு கிடைக்காது. ஸோ
வந்து இப்போ இது கீழே இருக்குது ஆல்ரெடி. இது மேலே இருக்கிற பார்ட்டிஷனை இப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதை நான் இப்படி டவுன் கொண்டு போகிறேன். டவுன் கொண்டு போன ஹேரை இங்கே டவுனில் செக்யூர் பண்ணிக்கிறேன். இதுவும் லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலாம். ஸோ நான் கீழே அப்படி டைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த பக்கம் இப்படி புல் பண்ணிக்கிறேன். ஸோ தென் கீழே இருந்த ஹேர் நமக்கு மேலே வந்துடும். இந்த ஹேரை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த 2 ஹேரை கீழே செக்யூர் பண்ண போகிறேன். இதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் உள்ளே பண்ணிடுங்க. ஸோ பிகாஸ் புல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஹேரை அகைன் தேர்ட் சேம் மெத்தட் இந்த ஹேரை கீழே செக்யூர் பண்ணிக்கிறேன். ஹெல்ப்பர்ஸ் இருந்தாங்கன்னா ஹேரை ஹோல்ட் பண்ணிக்க வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஹெல்ப்பர் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஹேரையும் சேர்த்து புல் பண்ணுவோம். ஸோ இது 4th. ஸோ இதை நான் ஃபைனலாக இந்த டம்மிக்கு ஹேர் இவ்வளோ தான் லென்த் இருக்குங்கிறதுனால எனக்கு 4 தான் வந்திருக்கு. ஸோ நான் இங்கே 5ஆக ஒன்று வந்து மொத்தமாக பின் பண்ணிவிட்டு இல்லைன்னா இதை அப்படி பின் பண்ணிடலாம். 4 இனஃப். இன்னும் கொஞ்சம் லாங் ஹேர்லாம் இருந்துச்சு அப்படின்னா 7, 8, 9, 10 அந்தளவுக்கு வரும். ஸோ ஓவரால் பார்க்குறப்போ சூப்பராக இருக்கும். அதுதாங்க. ஸோ 2 போனிடெயில் 5 minutes போனிடெயில். அதுவும் ஒரு போனிடெயில் கூட 5 minutes, ஒரு போனிடெயில் கூட 5 minutes. ஸோ இங்கே பீட்ஸ் ப்ளேஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.